ஓடிக் களைத்தனர். மீண்டும் பெருமானின் அருகில் வந்து நின்றனர். ஓடி அலைந்து மீண்டும் ஈசனிடம் திரும்பிய தேவர்களுக்கு 2 உவமைகளை கூறுகிறார் கச்சியப்பர். அவர்கள் வலையில் சிக்கிய மானைப் போல் பரிதவித்தனர். கைலை திருக்கோவிலை விட்டு அகல இயலாமல் அங்கேயே சிறைப்பட்டது வலையில் அகப்பட்ட மானைப் போல இருந்தது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சிதறி ஓடினர். எனினும் ஈசனின் அருகிலேயே வந்து சேர்ந்தனர். அவர்கள் கலத்தலை அகன்றிட காகம் போலவும் இருந்தனர். இந்த ஒரு அற்புதமான காட்சியையும் கச்சியப்பர் வலைத்தலை மானென வன்னி சூழ்ந்துழி தலைத்தலை இரிந்துளோர் தம்மின் மீள்குறா நலம் தரு கண்ணுதல் நாதல் சேர்ந்தனர் கலத்தலை அகன்றிடா காகம் போலவே என்கிறார். துறைமுகம் ஒன்றில் இருந்த கப்பலின் பாய்மரத்தின் உச்சியில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது. மாலுமி கப்பலை துறைமுகத்திலிருந்து கடலில் செலுத்தினான். கப்பல் வெகு தொலைவு சென்று விட்டது. அப்போது காகம் கரையை தேடி பறந்தது. கரை தென்படவில்லை. திரும்பி பறந்து வந்து பாய்மரத்தின் உச்சியில் அமர்ந்தது. சிறிது நேரம் கழித்து வேறு திசையில் பறந்தது. கரை தென்படவில்லை. மீண்டும் பாய்மரத்திற்கே வந்தது. நார்த்திசைகளிலும் கரையை நாடி பறந்து ஓய்ந்து பாய்மரத்திற்கே வந்தது. பாய்மரம் ஒன்றே காகத்திற்கு தங்குமிடமாக தஞ்சம் தரும் இடமாக ஆயிற்று. அவ்வாறே சிதறி ஓடிய தேவர்கள் ஈசனின் திருவடிக்கே திரும்பி வந்தனர்.